let me write something for you all. உங்களுக்காக I want to write something. ஒரு காரியம் எழுத ஆசைப்படுறேன். Now if you can see me, I think oh no. Did we sometime we try to do something and it doesn't work out? சில வேளையில் ஏதோ ஒன்று நம் வாழ்க்கையில் செய்ய பார்க்கிறோம். I'm trying to write again and again, but nothing is happening. நான் மீண்டும் மீண்டுமாக எழுத பார்த்தாலும் ஒன்றுமே நடக்கல. Did you ever have tried to do something again and again and again in your life, but you found out that nothing is happening? வாழ்க்கையில் மீண்டும் மீண்டுமாக மறுபடியுமாக ஏதோ ஒன்று நான் செய்ய முயற்சி பண்ணுகிறேன், but nothing is happening. ஆனா ஒன்றுமே நடக்கல. I want to invite all of you to the sermon called Use Me. என்னை பயன்படுத்துங்க என்று சொல்லி தேவனோட வார்த்தைக்குள்ளாக உங்களை கொண்டு போக ஆசைப்படுகிறேன். என் பக்கமாகவே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா the ink of the pen is here. இந்த பேனாவோட இங்க் இங்க தான் இருக்கு. Until I use the ink, the pen become useless. இந்த இங்கை நான் பயன்படுத்துற வரைக்கும் இந்த பேனா என் கையில இருந்தோ அது பிரயோஜனமற்றது. Are you understanding what I'm trying to say? Without using what I have, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பயன்படுத்தாம இருப்பேன் என்று சொன்னா என்கிட்ட இருக்கிற சில காரியங்களை இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லாம. That's what sometimes we keep trying to do something again and again with all our effort. நம்முடைய முழு பலத்தால மீண்டுமாக நம்ம முயற்சி பண்ணுகிறோம். But at the end the turn out is nothing. ஆனா இறுதியிலயோ ஒன்றுமே வரமாட்டது எவ்வளவு நாம் முயற்சி பண்ணாலும், because we need to use something. If I can pick this ink, இந்த பேனோட இங்க் எடுத்து if I can use the ink, இந்த இங்கை நான் பயன்படுத்த வேண்டும் சொன்னா, if I can use the ink, oh then whatever I writing, it will appear. நான் எழுதுற காரியங்களானது வெளிப்படும். Use me. Use me. The Lord sent us to this world not without Him. இந்த உலகத்துக்கு தேவன் அவரை இல்லாம இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்பல. Before the world was created, God was there. இந்த உலகத்தை உருவாக்காத முன்பாகவே தேவன் இருந்தார். But sometimes we think that I'm walking alone in my life. என்னோட வாழ்க்கையின் பாதையில நான் ஒண்டியாக போய் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சில வேளையில நம்மளை தோண வைக்கும். We say, God, I'm all alone even after I respond to your call. நான் உனக்கு ஆமா என்று சொல்லக்கூடியும் I feel that something is not still happening, and I found out that I feel like I'm all alone. நான் ஒண்டியாக இருக்கிறது போல எனக்கு சில வேளையில தோணுது. In the நாட்கள்ல people been talking about this verse so much. It's taken from book of Isaiah chapter 6
And verse 8, in fact, it's one of my favorite word. எனக்கு பிடிச்சமான ஒரு வசனம். Then I heard the voice of the Lord saying, தேவனுடைய குரல், தேவனுடைய சத்தம் சொல்லுகிறத நான் கேட்டேன். யாரை நான் அனுப்புவேன்? Who shall I stand? The voice cry out, the Lord cry out. And who will go for us? எங்களுக்காக யார் போவா? And I believe all of us has respond for this call. நான் விசுவாசிக்கிறேன் நம்ம எல்லாரும் இந்த சத்தத்துக்கு பதில் கொடுத்திருக்க வேண்டும் சொல்லி பதில் கொடுத்தவங்கள ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? And we have respond to the Lord and say, somebody shout and read together with me, yeah and send. Come on, once again, எல்லாரும் yeah. Once again, let's go. Yeah. Send me. இதோ நான் என்னை அனுப்பு. Here I am, my God. Send me. Use me. We respond for God's call. தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம பதில் கொடுத்திருக்கோம். We have called. We have shout. நம்ம பதில் கொடுத்திருக்கோம், சொல்லிருக்கோம், இதோ நான் அப்பா என்னையே அனுப்புங்க. Did you ever thought that when you say God send me, God will send you all alone? தேவன் தனிமையாக நம்மளை அனுப்பிடுவாங்கன்னு நினைச்சிருக்கீங்களா? God never sent us anywhere alone. எந்த இடத்துலையும் உயர் மலையும் சமவெளியிலையும் இருண்டிலையும் அவரே இருக்கிறார். God is everywhere. God is God of valley and He is the God of mountain. உயர்வின் தேவனாவர், தாழ்விலும் அவர். He is God that everywhere. If God is God of everything, then God want to make some miracle contact with me. நான் போகிற இடத்தை எல்லா தேவன் இருப்பார் என்று சொன்னா, என் வாழ்க்கையில அற்புதத்தின் தொடுதல அவர் தொட வருகிறவராக இருக்கிறார். Come on, somebody shout and say amen. A testimony in America. ஒரு சாட்சி, ஒரு அற்புதம். Sometime my miracle, என் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதம் நீங்க கேட்கிறதுனால வேலை செய்யாது. Because God have did something and God have did something for me. பாஸ்டர் வாழ்க்கையில கடவுள் இப்படி செய்திருக்காரு, அதனால என் வாழ்க்கையில கடவுள் இப்படி செய்வார் என்று சொல்லி நீங்க நினைச்சு கொண்டிருந்தா நடக்காது. Because God have did something in others' life doesn't mean that will automatically happen in your life. You all are quiet today. நம்பர்கள் ஒரே பேர் சொல்றீங்களா? Because I have experienced something, my experience sometimes will not make you to experience the same. என்னோட அனுபவம், என்னோட உணர்வு, அதே உணர்வை உங்களையும் உணர வைக்காத சில வேளையில. That's why sometimes we feel, God, why? Miracle is not coming to me. அற்புதம் என்கிட்டயா வர மாட்டேது. Why in everything I am doing, நான் செய்கிற எல்லாமே, that I found out there is no uplift. ஒரு உயர்வு வர மாட்டேது.
Why, God, I feel like nothing is working. Can I give you an answer, church? The answer is, the Lord is looking at you. பதிலானது கடவுள் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, என்னை பயன்படுத்துங்க. Use me. I want to ask a question. Are you using God? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கடவுளை பயன்படுத்துறீங்களா? Are you using God? Are you using God when the Lord says use me? என்னை பயன்படுத்துங்கள் கடவுள் சொல்கிற வேளையில, are we using the Lord? The Lord say, call upon me and you will be saved. என்னை நோக்கி கூப்பிடுங்க, நீங்க தப்ப விடுங்க. Is there anybody calling Jesus in the house? I want somebody call Jesus. Use me. என்னை பயன்படுத்துங்க. Just by hearing, without doing it, will never work. அற்புதத்தை கேள்விப்படுறதுனால என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போறதில்லை. Because I'm hearing a miracle doesn't mean miracle will happen in my life. I need to call the Lord for the miracle. இயேசுவே, நீங்க தண்ணீர் மேல நடப்பீங்க என்று சொன்னா, make me God to walk on the water like you. நீங்கள் கடல் மேல நடந்திருப்பீங்க என்று சொன்னா, அதே போல எல்லையில் நடக்க செய்ய. And when God say walk, somebody shout and say walk. கடவுள் நடக்குன்னு சொன்னா நடக்க. I have enough faith to use God. கடவுளை பயன்படுத்துறதுக்கு எனக்கு போதுமான விசுவாசம் இருக்கா? Have I have enough faith to use the unseen God? இல்ல கடவுள் பார்க்க முடியல, but I got faith to use the Lord. I'm not seeing what God doing. கடவுள் என்ன செய்கிறாரு தெரியல, but I still use God. என் வாழ்க்கையில் எல்லாம் மாறிக்கொண்டது எனக்கு தெரியல, but I still use God. என் குடும்பத்தில் எல்லாம் மாற்றம் நடக்குது தெரியல, but I still use God. எது நடந்தாலும் எது நடக்காதனாலும் I still trust God. நான் கடவுளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். Is there somebody who using God in your life? Use me. Use me. Because it's I the one who sent you. உங்க இந்த உலகத்துக்கு நான் கொண்டு வந்தது நான். I sent you to this world. I sent you to this place. இந்த இடத்துக்கு அனுப்பினது நான். இந்த உலகத்துக்கு அனுப்பினது நான். It is I. So if God has sent me, கடவுள் நம்மை அனுப்பியிருப்பார் என்று சொன்னா, what makes us to fail not to use God? தேவனை பயன்படுத்தாதபடியாக எது நம்மளை நிறுத்தி வைக்குது? Are we greater than the one who sent us? நம்மளை அனுப்பினவரை காட்டிலும் நம்ம பெரியவரா? That we deny the level of God's power. தேவனோட வல்லமை, தேவனோட வல்லமைய நம்ம இறக்கி வைத்து பார்த்துடுறோமா சில வேளையில? That we think that God can do this and God can't do this. கடவுளால இது செய்ய முடியும், கடவுளால அது செய்ய முடியாது. Somebody shout and say, stop it. Stop it. God can do all things. He's God. அவரால் எல்லாம் செய்ய முடியுங்க.
பக்கத்துல அடிச்சு சொல்லுங்க, what you God can do. உங்கள் தேவனால செய்ய முடியாது என்ன இருக்கு? நான் அடிச்சு நல்லா தட்டி சொல்லுங்க, உங்கள் தேவனால செய்ய முடியாது என்ன இருக்கு? Tell somebody and say what your God can do. அப்புறம் நல்லா கேளுங்க, அப்பயா எப்படி இருக்கீங்க? Where is your faith? Book of Genesis chapter 1 and verse 1 begin such a powerful word. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, in the beginning God. தமிழ் எப்படி வரும்? ஆதியிலே தேவன், ஆதியிலே தேவன். In the beginning God. God is the one who created the heaven and the earth. அவர் அல்லவா பரலோகத்தையும் பூமியையும் படைத்தார். It is God. In the beginning was God. ஒன்றுமே இல்லாத போது கடவுள் இருந்தார். It was God. Before you there was God. நீங்க இருக்காத முன்பாக கடவுள் இருந்தார். It was God. Before heaven, before angel, பரலோகம் முன்பாக தேவதூதர்கள் முன்பாக there was God. கடவுள் இருந்தார். இந்த உலகத்தை படைக்காத முன்பாக it was God. கடவுள் இருந்தார். ஆதாம் ஏவாள் உருவாக்காத முன்பாக it was God. கடவுள் இருந்தார். செடி கொடி உருவாக்காத முன்பாக it was God. கடவுள் இருந்தார். God was God before anything. God was there. கடவுள் எதுவே உருவாக்காத முன்பாகவே God was there. கடவுள் இருந்தார். அவரே ஆதியும் அவரே அந்தமாக இருக்கிறார். He is alpha. Who come on people, எல்லாரும் வாய்களை திறந்து why? உங்களே தட்டி சொல்லுங்க, நீ ஏன் இப்படி இருக்க? நல்லா தட்டி சொல்லுங்க, நீ ஏன் இப்படி இருக்க? உங்களே தட்டி சொல்லுங்க, நீ ஏன் இப்படி இருக்க? Come on, make a shout to the Lord for God. If you cannot understand who's your God, you can't have faith in your God. கடவுள் யார் என்று தெரியலன்னு சொல்ல கடவுள் மேல விசுவாசம் வைக்க முடியாது. Because you live in God. கடவுளை நம்ம அளவுக்குள்ள வச்சிருக்கோம். And we put and say, God, I can use you in this and I can use you in that. இதுல உங்களை பயன்படுத்த முடியும், இதுல உங்களை பயன்படுத்த முடியாது என்று சொல்லி we never trust God in everything. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, எல்லாத்துலயும் நீங்க அவரை நம்பல தானே? கமான் கமான் மூவ் கொஞ்சம் நடந்து தான் சொல்லுங்க. இன்னைக்கு ரொம்ப அப்படியே அமைதியா பாதி தூக்கத்தில் உட்காந்துரு மாதிரி கமான் கமான் பக்கத்தில் செக் சம்படி சே, நீங்க எல்லாத்துலயும் அவரை நம்பல தானே? Let's speak some truths. Let's speak some truth. Let's speak some truth. பக்க எந்திரிச்சதா போங்கல, அந்த கால் இருக்கிறது நடக்கிறதுக்கு தானே. Come on, move on. Shake somebody and say, நீங்க என்ன நீங்க எல்லாத்துலயும் அவரை நம்பல தானே? Use me. When God say, I am big God. I was there in the beginning. இல்லாத போது அவர் இருந்தாங்க. You talk about money, God was there before money. பணத்தை பத்தி பேசுறீங்களா? பணத்துக்கு முன்னாக God already big God. வியாதியை பத்தி பேசுறோமா? Oh, He created you. அவர் தான் நம்மளை படைத்தார். வியாதி இல்லாம பூர்ணத்தோட படைத்தவர். சந்தோஷத்தை கொடுத்து பேசுறோமா? He have joy. சமாதானமா? He is a prince of peace. அவர் சமாதானத்தின் தேவன். தேவைகளை சந்திக்கிறவரா? ஓ, அவர் ஜீவன் ஊற்று. He can make you to walk on the water. அவர் என்னைய கடல் மேல நடக்க வைக்க முடியும். அக்கினில போட்டாலும் பச்சிக்காது. Can I tell you something, God? We are praising a way maker God. வழி செய்வவரை நம்ம ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம் வாழ்க்கையில வழி இல்லாத மாதிரி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். We don't mind, we see வழி செய்பவர். பைபிளை படிக்கிறோம், God will make a way. வசனங்களை படிக்கிறோம், கடவுள் வழி செய்வார். ஓ, பாறை வெள்ளத்துல நதியெல்லாம் காலுவ. But where's that faith that God can
கடவுள் வழி செய்வார் என்று இங்க அந்த நம்பிக்கை. I don't need to see the way. God can make a way. நான் வழி பார்க்கணும்னு அவசியம் இல்ல. God never promised you that He will show you a way. He promised you that He will make a way. அவர் உங்களுக்கு வழியை காமிப்பார் என்று சொல்ல, அவர் சொன்னாரு நான் உனக்கு வழியை உண்டாக்குவேன். பாதை என்னான்னு தெரியாம ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தின் தேசத்துல போய் நின்றா. Oh, that is faith. அதுதான விசுவாசம். Abraham don't know where he's going. எங்க போகுதுன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு தெரியாமே I'm into the promise of God. நான் தேவனோட, oh that is faith. If I know எனக்கு தெரியும் நான் ஜெபித்தோட கடவுள் பதில் கொடுப்பாருன்னு சொல்லி விசுவாசம் தேவையில்ல. ஆராய்த்தோட கடவுள் பதில் கொடுப்பாரு சொன்னா எனக்கு விசுவாசம் தேவையில்ல. I need faith to pray. I need faith to worship God. தேவனை ஆராதிக்க எனக்கு நம்பிக்கை வேணும், விசுவாசம் வேணும். தேவனுக்காக ஜெபிக்க எனக்கு நம்பிக்கை வேணும், விசுவாசம் வேணும். Somebody shout and say amen. He's big God. பெரியவரை வைத்துட்டு நம்ம ஏன் பயன்படுத்தாம இருக்கிறோம்? The question is that are you using God to the level of maximum in your life? உங்க வாழ்க்கையின் உச்சக்கட்ட வரைக்கும் கடவுளை பயன்படுத்துறீங்களா? And the Lord say, use me. என்னை பயன்படுத்து. Use me. Use me. Use me. Use me. என்னை பயன்படுத்து. உன்னோட தேவையில என்னை பயன்படுத்து. உன்னோட குறைகள்ல என்னை பயன்படுத்து. உன்னோட பலவீனத்துல, oh can I tell you people, God I love this. God becomes strong in my weakness. கடவுள் எப்ப தெரியுமா தெரிவாரு? பெருசா என்னோட பல சொல்லுங்கள, என்னோட பலவீனத்துல. When you're weak, God becomes strong in you. அப்ப நான் பலவீனமா இருக்கும்போது கடவுள் எங்க? Where's God? Where the God that when I go to trouble and I've been crushed, நான் பொல்லாத காலங்கள் கடந்து போகும்போது, நான் உடைக்கப்பட்ட சூழல் இருக்கும் போது கடவுள் எங்க? The word of God say, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நொறுக்கப்பட்ட எலும்புகள் களி கூறட்டும். Let the bones that be crushed rejoice. உடைக்கப்பட்ட எலும்புகள் களி கூறட்டும். Why? When my bones are broken, the Lord will be my strength. என் எலும்புகள் உடைத்திருக்கும் போது என் தேவன் அல்லவா என் பலனா. But we put God in opposite. ஆனா நம்ம திரும்பி வச்சிடறோம். When my is broken, என் எலும்புகள் உடைஞ்சிருக்கும் போது, you know what? Time to sleep. நான் பலவீனமாகும் போது அவரோ பலவீனமாயிருவாரு. We make God reverse. நான் தூங்கும் போது கடவுளோ, இஸ்ரவேலின் காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை. We make God to the level of us. நம்மளோட லெவல் கடவுளை கொண்டு வந்து நிப்பாட்டிடுறோம். As if that God is man. Take somebody and say, God is not Jew. கடவுள் நீங்கல்ல. கடவுள் நீங்கல்ல. Don't judge God according to this level. என் சிந்தையிலே நான் யோசிக்கிறபடியாக, என் ஞானத்துல, என் புத்திக்குப்படியாக தேவனை ஜாயசிக்க முடியாது. தேவனுடைய புத்திக்கு என் ஞானத்துக்கு அப்பாற்பட்டவர். In the beginning God.
ஆதியில தேவன் இருந்தார். எந்த ஆதி தெரியல. How far you can go or you can't get it. கடவுளையும் யாரையும் உருவாக்கல, கடவுள் அவராக உருவாகினார். போய் தேடி நீங்க அலம் முடிஞ்சாலும் பதில் கிடைக்காது. Nobody need to create God. God create himself by himself. தேவன் தன்னாலே அவர் உருவாக்கப்பட்டார். He was before anything. காலத்துக்கு முன்பாக நேரம் உருவாகாத முன்பாக பிரபஞ்சம் உண்டாகாத முன்பாக ஒன்றுமே இல்லாத God was that God. God doesn't need a helper. அவருக்கு உதவியாளி தேவையில்லை. அவரால் ஒண்டியா இருக்க முடியும். அவர் போதுமான தேவன். He's God. In the beginning, God. இந்த கடவுள் சொல்லுகிறாரு, யூஸ் மீ. In the beginning, God waited for the Samaritan woman. ஒரு பெண்ணுக்காக கடவுள் காத்திருக்கிறார். God waited because God was there in the beginning. கடவுள் அவளுக்கு காத்திருந்தார். ஏன்னா ஆதியிலிருந்து கடவுள் இருப்பவர். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு God waited for because God was there already in the beginning. ஆதியிலிருந்து கடவுள் இருந்தனால கடவுள் காத்து கொண்டு இருக்கார். யாருக்கு புரியுதுன்னு தெரியல. Sometimes you might understand, is it God is waiting for you? கடவுள் நம்மளுக்காக காத்திருக்காரா? God is waiting when you will use him. எப்ப என் மகன் என்னை பயன்படுத்துவா? Because the laws say to her. கடவுள் அவளை பார்த்து சொல்லுகிறாரு, I got something special within me. ஜீவ ஊற்று நானே. என் ஜீவ ஊற்று, if you can use me, the living water will be overflow and it will be always with you. என்னை நீ பயன்படுத்த என்று சொன்னா, ஈக்குள்ளாக இருக்கிற ஜீவன் நதியானது, you doesn't need this water which will drain off. இந்த தண்ணீர் உனக்கு தேவையில்லை. Use me, say the Lord to the woman. பெண்ணை பார்த்து கடவுள் சொல்லுகிறாரு, use me. Because God was from the beginning. ஆரம்பத்திலிருந்து கடவுள் இருந்தனால God knows everything about because everything is happened after God. The beginning was there. ஆதியில தேவன் இருந்தனால, தேவன் ஆதியிலே இருந்தனால, இது ஆதியில இருந்த தேவனுக்கு அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா கதையும் தெரியும். இவ வாழ்க்கையில் நடந்த எல்லா கதையும் கடவுளுக்கு தெரியும். தாய் சமாரின் செய்வ கதை கடவுளுக்கு தெரியும். God knows your story because God's already there in the beginning. Before you come out from your mommy's womb, உங்களோட தாயாரின் கருவில் இருந்து வந்து கத்தாதவனுக்கு God already there. God knows when the first time you fall. நீங்க முத எப்போ விழுந்தீங்க, God knows. அதனால தான் the Bible took it to the level. தேவனோட வார்த்தை கொண்டு போது God even numbered there. No, I make God tired. நான் கடவுளை ரொம்ப டயர்ட் ஆக்குவேன். பிகாஸ் ஒன்று வளரும் போது 50 வந்துச்சு, 40 எடுத்துட்டாள் அவன். God still keep a record. God push it to the level, knowing you. உன்னை எனக்கு இந்த அளவுக்கு தெரிந்து வச்சிருக்கேன், புரிய வைத்திருக்கிறேன். தர முடியல, ஒன்று விழுதா கூடிய I know because he is God of the beginning. But why we can't use this God? இந்த கடவுள் நம்மளால பாய்க்க முடியல. We trust everybody in our life sometimes except God. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்க சாப்பிட்றனால உயிரோட இருக்கீங்கன்னு? How many of you believe that you're living because you're eating? No one, right? How many of you believing that you're living by the breath of God? இயேசுவோட சுவாசத்தை. Then what makes you not to use God?
எது தேவனை என்னை பயன்படுத்தாதபடி லுப்பாடுறது? If I know that the source of my living is not the bread that I eating, நான் போஷிக்கிற சாப்பாடு எனக்கு ஜீவன் கொடுக்கல, தேவனோட சுவாசம் என்னை ஜீவனோடு வைத்திருக்க சொன்னா, what kind of prayer? Somebody pray. It is God. என் பலவீனத்தில் அவர் பலன் பலி பண்ணுமா? Sometimes people don't fail to use God. கடவுள் பயன்படுத்த விட்டுறாதீங்க. When you go down, call God. When you go up, call God. நான் தாழ்ந்திருக்கும் போது கடவுள் I will hold on. நான் உயர்ந்து போகும்போது கடவுள். I want to use God in every part of my life. என் வாழ்க்கையில் எல்லா நீதியிலும் எல்லா சூழ்நிலையும், it doesn't matter what happens, God, I will use you. நான் உன்னை பயன்படுத்துவேன். நான் உன்னை பயன்படுத்துவேன். Does that mean that God became the first in my life? வாழ்க்கையில அவரை நான் வைக்கிறோம்ல, பிகாஸ் முதல்ல அவரில் இருந்தாரு. He was there in the beginning. நீங்க ஒன்றுமே பார்க்காத the first person that you made is the Lord. He was there in the beginning. Now, today we are trusting everything that we are seeing. We are loving everything that we are seeing. நம்ம பார்க்குற காரியங்களை நம்ம நேசிக்கிறோம், நம்ம பார்க்குற காரியங்களை நம்புகிறோம். But we forgot that the first person that you ever met in your life before you been sent to this world, இந்த உலகத்துக்கு நான் அனுப்பாத முன்பாக நான் சந்தித்த முதல் ஆளானது என் தேவன். But we are not using that God. அந்த கடவுள் நம்ம பயக்க வேண்டாம். Use me. We are trying to write the script of our life. நம்ம வாழ்க்கையின் பாதையை, நம்ம வாழ்க்கையின் கனவை அவர் இல்லாமல் நம்ம எழுத பார்க்கிறோம். Nothing is happening. It's like a pen without a ink. Ink இல்லாத ஒரு பேனா போல. But the Lord is saying, use me, I'm there. I'm powerful enough. நான் வல்லமையானவர். I can help you in everything. எல்லாவற்றையும் நான் உதவி செய்ய முடியும். ஏன்னா எல்லாவற்றையும் நான் உண்டாக்குறேன். எல்லாத்துக்கும் முன்பாக நான் இருந்தேன். Use me. Use me. Use me. This verse is very powerful, people. We think sometimes I have responded to God. கடவுளுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன், இதோ நான் கடவுளை இருக்கிறேன் என்று சொல்லி. And we think God led me all along. தேவன் கடவுள் ஒண்டியா என்னை விட்டுட்டான். இல்லை, கடவுள் நம்மளோடு தான் இருக்கிறார். அவர் நம்மளை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. All that the Lord is there. உன்னோட தேவாப்பை என்னை பயன்படுத்து, உன்னோட கண்ணீரப்பை என்னை பயன்படுத்து, உன்னோட தாழ்வில் என்னை பயன்படுத்து, உன்னோட உயர்வில் என்னை பயன்படுத்து, உன்னோட சுகவீனத்தில் என்னை பயன்படுத்து, உன்னோட சுகத்தில் என்னை பயன்படுத்து, உன்னோட பலவீனத்தில் என்னை பயன்படுத்து, உன்னோட பலனில் என்னை பயன்படுத்து, உன்னோட சமாதானத்தில் என்னை பயன்படுத்து, உன்னோட குழப்பத்தில் என்னை பயன்படுத்து, உன்னோட வறுமையில் என்னை பயன்படுத்து, உன்னோட பூர்ணத்தில் என்னை பயன்படுத்து, உன்னோட தனிமையில் என்னை பயன்படுத்து, உன் குடும்பத்தில் என்னை பயன்படுத்து, எது இருந்தாலும் என்னை பயன்படுத்து, உன்னை பயன்படுத்து. Use me. என்னை பயன்படுத்து. Use God. Use God. Use God. Use me. Use me. Let us stand in the presence of God. Use me. Call upon the Lord, you will be saved. அவர் நோக்கி கூப்பிடுவோம், அவர் காப்பாத்துவா, தப்ப வைப்பா.
என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் பதில் உற்றுவ கொடுப்பேன். But all these words we know, இதெல்லாம் நமக்கு தெரியும். But now we saying that when I call the Lord, I am weak. நான் கடவுளை கூப்பிட்டேன், ஆனா நான் பலவீனமாக இருக்கிறேன். How come it be possible? Because when the Lord said, call upon me and I will save you. என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் காப்பாற்றுவேன், நான் தப்ப வைப்பேன், நான் உதவி செய்வேன், நான் தூக்கி நிறுத்துவேன், என் பலத்தை கொடுப்பேன், நான் உன்னை பூர்ணமாக்குவேன், கடல் மேலே நான் உன்னை நடக்க வைப்பேன், அக்கினி உன்னை பச்சிக்காது, மலைகளை நான் நகர்த்துவேன், சிங்கங்கள் உன்னை மேற்கொள்ளாது, கோலியாத்தை நீ நகர்த்துவாய், செங்கடலை நீ பிளப்பாய், எரிகோ உழுவோம், அக்கினியை நீ வரவேற்பாய், காகங்களுடைய போஷிக்கும். பெரிய தேவன். In the beginning God was there before everything. இது எல்லாமே கடவுளால நடந்தது. இது எல்லாம் கடவுளால நடந்தது. I'm a God of Abraham, Isaac and Jacob. அப்ரஹாமின் தேவன், ஐசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம் தேவன் அல்லவா? He's God. God of all time, God of all season. எல்லா நேரங்களிலும் அவர் தேவன், எல்லா காலங்களிலும் அவர் தேவன். He's God. Alpha Omega அவர், அலேஃபெத்தா, ஆதியும் அந்தமும், ஆரம்பமும் கடைசியும். He's God. Yes me. சமாரித்த பெண்ணுக்காக காத்திருந்தவர், என்னை பயன்படுத்தி நான் காத்திருக்கேன். உன் வாழ்க்கையில் குறைவுகளை என்னை பயன்படுத்தி நான் அவளுக்கு நிறைவு கொண்டு வர முடியும். நான் உங்களுக்காக புதிய ஊற்று உண்டாக்க முடியும். Jesus was waiting for her because he is the God of the beginning. அவர் ஆரம்பத்தின் தேவன். This God is waiting for you to see that you will use him in everything. எல்லாவற்றிலும் நான் அவரை பயன்படுத்த அவர் காத்திருக்கிறாரா? Then my children, my daughter, my son will use me. Will use me. They will use me. Everything. பிரசன்னராய் கூட இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, எல்லை விட்டு எழுப்படாத ஓ பிரசன்னராய் கூட இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, எல்லை விட்டு எழுப்படாத நல்ல பங்கு விட்டு
அவமானத்தோடு இருந்தவளுக்கு கடவுள் இருந்தார். இயேசுவை பயன்படுத்தின வாழ்க்கை மாறுந்தது. தோல்வியோடு இருந்தவர் இயேசுவை பயன்படுத்தினா எல்லாம் மாறினது. வெறுமையான பாத்திரத்தோடு வந்தவர் இயேசுவை பயன்படுத்தினா நிறைவு வந்தது. யாருமே இல்லாம யாருமே நம்ப முடியாதவன் இருந்தா இயேசுவை பயன்படுத்தினார். அவரோட வார்த்தை எல்லாம் நம்பினாங்க. Use me, say the Lord. Use me. அவரை பயன்படுத்து. எல்லா சூழ்நிலையிலும் sometimes we say, we calculate, நம்மளை எண்ணி பார்த்து இல்ல, we stop actually the miracle which supposed to take place. எந்த அற்புதம் நடக்கணுமோ அது நடக்க விடாம சில வேளை ஆக்கிறோம். because we think that this is impossible. இது நடக்காது என்று சொல்லி நான் முடிவு பண்ணனால என்னால் அற்புதத்தை அனுபவிக்க முடியல. How God can do a miracle unless you go to the fire. நான் அக்கினிக்கு போக எப்படி கடவுளால் அற்புதம் செய்ய முடியும்? கடல் கொந்தளிக்காம எப்படி கடவுள் அற்புதம் செய்வார்? கடல் கொந்தளிக்கும் போது கடல் மேல் நடப்பது அல்லவா அற்புதம். அக்கினில உயிர் வாழ்வது அல்லவா அற்புதம். சிங்க கொலையில நண்டிபதியா இருக்கிறது அல்லவா அற்புதம். யோர்தான் முழுவது அல்லவா அற்புதம். செங்கடல் பிளக்கிறது அல்லவா அற்புதம். காகங்கள் என்னை போஷிக்கிறது அல்லவா அற்புதம். He want to do a miracle, but we need to use him. அவர் அற்புதம் செய்கிற அற்புதத்தின் தேவனாக இருக்கிறார். He say my hand is not short to bless you. என் கரங்கள் கிருகவில்லை. I will do a miracle. Count the blessing and name them one by one. அவரோட அற்புதங்கள் நன்மைகளை எண்ணும் போது we will be saved because God did so much. அவரை பயன்படுத்துவோம். Make your trouble another miracle. Make your mess another miracle. என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் இன்னொரு அற்புதமா மாறட்டும். என்னோட குழப்பங்கள் இன்னொரு அற்புதமா மாறட்டும். என்னோட சூழ்நிலை இன்னொரு அற்புதமா மாறட்டும். Use it. அவரை பயன்படுத்துவோம். ஆதியம் அந்தமும் அவர் அல்லவா என்னோடு நிரந்தரமே பிரசனமே நான் வாழாலும் தாழாலும் அவளுண்டு என் தனிமையிலும் வறுமையிலும் வார்த்தையால் என்னை தேற்றுகிறேன். வாழ்நாளும் தாழ்நாளும் துணையாயிருக்கிறேன். என் தனிமையிலும்
பிரசன்னராய் கூட இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, எல்லை விட்டு எடுபடாத நல்ல பங்கே, எல்லை விட்டு எடுபடாத நல்ல, ஓ எல்லை விட்டு அவர் இருக்காருங்க, அவரை பயன்படுத்தும். The Lord say use me. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் என்னை பயன்படுத்து. The only person that you can be trusted and rely is God, because He is in the beginning. ஆதியிலிருந்து இருந்தவர் அவர். Before you know anyone, before you knew anyone in this world, it was God. கடவுள் இருந்தாருங்க. It was God. It was God. Oh God. கடவுள். It was God. எனக்குள் இருப்பவர் நீர் மிகவும் பெரியவர், நீர் பட்சமாயிருப்பவர், இந்த உலகத்தை செய்தவர், என் நடுவில் இருப்பவர், சர்வ வல்லவர், எனக்காயிருப்பவர், நீ நல்வார். கரங்களை வைத்து அப்படி பாடுமா, எனக்குள் start to believe, இது நம்புவோம், மிகவும் பெரியவர், பட்சமாயிருப்பவர், நீ உலகத்தை ஜெயித்தவர், அவர் அல்லவா வைக்கிறார், நீ சர்வ வல்லவர், எனக்காயிருப்பவர், நீ நல்வார். எனக்குள் இருப்பவர், நீ மிகவும் பெரியவர், என் பட்சமாயிருப்பவர், இந்த உலகத்தை ஜெயித்தவர், என் நடுவில் He was God. வல்லவர், எனக்காயிருப்பவர், நீ நல்வரக்கம், எனக்குள் இருப்பவர், நீ மிகவும் பெரியவர், என் பட்சமாயிருப்பவர், இந்த உலகத்தை God, என் நடுவில் இருப்பவர், நீ சர்வ வல்லவர், நீ நல்வரக்கமாய், பிரசன்னராய் கூட இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, எல்லை விட்டு நல்ல பங்கே, பிரசன்னராய், அற்புதராய் கூட வருபவரே, எல்லை விட்டு ஓ பிரசன்னராய் கூட இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, எல்லை விட்டு எழுப்படாத ஆதியும் அந்தமும் அவர் அல்லவா, பிரசன்னராய், அவர் அல்லவா. Use me, say the Lord. என்னை கூப்பிடு, என்னை அழ, என் செவி ஆராதே. ஓ பிரசன்னராய் கூட இருப்பவரே, it was God. It was God. பிரசன்னராய் கூட இருப்பவரே, அற்புதராய் விட்டு எடுப்படாத நல்ல பங்கு, நீர் என்னை விட்டு நல்ல பங்கே, நீர் என்னை விட்டு எடுப்படாத நல்ல, எனக்குள் இருப்பவர், நீர் மிகவும் பெரியவர். நம்புவோமா?
பச்சமாயிருப்பவர். He was God. நடுவில் இருப்பவர் சர்வ. நம்புவோம், அவரை பயன்படுத்தும். நம் கடவுள் அவர், நம்ம அப்பா அவர். எல்லாரும் பயன்படுத்துங்க, என்னை கும்பிடுங்க. He's a good shepherd. அவர் நல்ல மேய்ப்பர். புல்லோட இடத்துல நம்மளை மேய்க்கிறவா, அவர் அவளை பாதுகாப்பா. He's God. He's the way maker. Only would talk to him. Lord save. அவரை நம்புவோம். Fix America. சில அற்புதத்தை உருவாக்குவோம். எனக்குள் இருப்பவா நீர் மிகவும் பெரியவா. என் பச்சமாயிருப்பவா நீ உலகத்தை ஜெயித்தவா. என் நடுவில் இருப்பவா சர்வ வல்லவா. எனக்காயிருப்பவா நல்ல நீரில் விட்டு நல்ல நீரில் விட்டு எடுப்பதான நல்ல பங்கே நீரில் விட்டு
நான் வழி செய்பவர், என்னை பயன்படுத்து. நான் ஜீவன் நதி, என்னை பயன்படுத்து. நான் செங்காடல பிளக்கிறவன், என்னை பயன்படுத்து. அக்கினில வாழ வைப்பவன், என்னை பயன்படுத்துங்க. நான் யூதராஜ சிங்கம், என்னை பயன்படுத்துங்க. வாழம் என்னோட சிங்காசனம், பூமி என்னோட பாதப்படி, என்னை பயன்படுத்துங்க. என் முன்பாக சகலமும் வணங்கிடும், என்னை பயன்படுத்துங்க. வளாகத்தில் நதியை உண்டாக்குறவன், என்னை பயன்படுத்துங்க. உங்களுக்காக நான் மறித்தவன், என்னை பயன்படுத்துங்க. என்னை பயன்படுத்துங்க. உன் விளவெடுத்துல நான் விளவாய் இருப்பேன், என்னை பயன்படுத்துங்க. குருவிகள் மத்தியில் நான் பரிபூர்ணமாய் இருப்பேன், என்னை பயன்படுத்துங்க. நான் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை, என்னை பயன்படுத்துங்க. என் தலைமைகளால் சுகம் உண்டு, என்னை பயன்படுத்துங்க. நான் அல்லவாவு கோட்டை, என்னை பயன்படுத்துங்க. உல்லஸ்தி பாரம் நான், என்னை பயன்படுத்துங்க. Use me, use me. நாளை ஆதிய மத்தியமோ, என்னை பயன்படுத்துங்க. பரலோகத்தில் தேவன் நான், என்னை பயன்படுத்துங்க. ரிமா கொரோபோ ஷமா தோலோபோ இகராபா கொரோபோ கொரோபாத்தோ இபா கொரோபோ ஷமா தோரோபோத்தோ. என்னால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என்னை பயன்படுத்துக. நான் ஜீவனப்பா, என்னை பயன்படுத்துக. பாதம் முழுவாத முடியா, என் கரம் தாகம், என்னை பயன்படுத்துங்க. என்னை பயன்படுத்துங்க. உள் வெளிச்சம் நான், என்னை பயன்படுத்துங்க. என்னை பயன்படுத்துங்க. Use me, say the Lord. Use me. Use me. என்னை பயன்படுத்துங்க. என்னை பயன்படுத்துங்க. உங்களுடைய எல்லா தேவையிலும் என்னை பயன்படுத்துங்க. உங்களுடைய எல்லா காரணத்தையும் கிட்ட வந்து சேர்ந்து என்னை பயன்படுத்து. என்னை கூப்பிடு, ஜெபி, ஆராதி, நீ கூடவே இரு, என்னை பயன்படுத்து. நான் அற்புதத்தின் தேவன், என்னை பயன்படுத்துங்க. அற்புதம் செய்பவர், என்னை பயன்படுத்துங்க. அவர் காலம் அமெரிக்கா, he can turn and do America. அவர் திரும்பி ஒரு அற்புதம் செய்வார். அவரை பயன்படுத்துவோம். என்னை பயன்படுத்துங்க. Make a room for America. Make a room for America. அற்புதத்துக்கு வழி உண்டாக்குவோம். அற்புதத்துக்கு வழி உண்டாக்குவோம். Say God, I will use you. Thank you, Lord. Use me. Use me. Use me. என்னை பயன்படுத்துங்க. சில வேளையில கடவுள் நம்மளை பயன்படுத்திக்கிட்டு இருக்க நினைக்கிறோம். இல்லைங்க,
God doesn't need us. But the truth is that I'm using God. நான் கடவுளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். I'm using God. I'm using God in everything. I'm using God. அப்பா உம்முடைய நாமத்தில் உம் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். Especially those who have joined us through this Facebook live. The Facebook live மூலமாக பார்த்துக்கிற யாவொரு மேலும் தேவனோட கரம் அமர்ந்திருக்கட்டும். இந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்க எளிமையில்லா they will use you God. உங்களை பயன்படுத்துறவங்க ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு குடும்பமும் இருக்கட்டும். Jesus, use me, say the Lord. Use me, say the Lord. Just call him. அவரை கூப்பிடுங்க. நீங்க தப்பப்படுவீங்க, குடும்பம் தப்பப்படும், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும். அவர் இருக்காருங்க, அற்புதமாக சகலத்தை மாற்றுவார். அப்பா ஒவ்வொரு பார்த்து கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கை தீமைகள் அற்புதமா மாறட்டும். பலவீன நான் பலவான் சொல்ல ஆரம்பிக்கட்டும். இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். In the name of the Lord, I bless your people. In Jesus' name I pray. Amen. Yes, Amen. God bless you, people of God. God bless you. Be blessed. Thank you, Jesus. Before we go to the time of offering, கொஞ்ச நேரம் நம்ம இருக்கிற இடங்களை கரங்களை